நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சித்தம் ஜானதம் சாத்ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதம் கலியதேவம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக அந்த பெரியவாண்ட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அடுத்தது ஒரு தலைப்பு போர்வெல் பெரியவாளின் அனுகிரகம். போர்வெல் பெரியவாளின் அனுகிரகம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்கள். இந்த போர்வெல் பெரியவா அப்படின்னா பெரியவாளுக்கு நிறைய பேர் உண்டு. நம்மளே பேர் வச்சுருவோம். அந்த மாதிரி நம்ம மற்ற இவ்வளோ காலமாக நம்ம பார்த்த நிறைய தெய்வங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஒன்றும் பேர் வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் பெரியவாளுக்கு மட்டும் பார்த்தா நிறைய எனக்கு இன்டர்வியூலலாம் பார்க்கும்போது அவளுக்கு என்ன தோன்றதோ அந்த ஒரு பேரை பெரியவாளுக்கு வச்சுப்பா. அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறாளோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் பெரியவா, போர்வெல் பெரியவா, அந்த மாதிரி அதை தான் இதில் பார்க்குறோம். நம்ம குரோம்பேட் அரவிந்த் அப்படிங்கிற ஒரு சின்ன அவர் எங்கு பாவம் யூத் அவர் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். அவர் அவர் வீடு அந்த காலத்தில் குரோம்பேட்டில் அவர் தங்கியிருந்த போது அவளுக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி எக்கச்சக்கமாக இருந்தது போல இருக்குது. கிணத்து ஜலம், ஒரு கிணறு இருக்குது, அந்த ஜலம் ஆல்மோஸ்ட் ட்ரையாக எடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கிணத்துல விட்டு எடுத்தாருன்னா குடத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அரை சொம்பு வந்ததுன்னா அதில் கொஞ்சோண்டு பெரியவா ஒரு இதில் வச்சுருப்பார் போல ஒரு ஈஸி சேர் போட்டு பெரியவா வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டூலில் பெரியவா குடிக்கிறதுக்கு ஜலம் வைப்பாங்க தினம். அதை முதல்ல ஒரு 1/4 டம்ளர் வச்சாராம், அப்புறம் அரிக்க டம்ளர் வச்சார். அப்படி இப்படி வச்சு கடைசியில் 2 ட்ராப்பு அதான் இருந்து தான். ஏன்னா வந்ததே ஒன்றுமே இல்லையே, அதில் கொஞ்சம் சுத்தமானதை கொஞ்சம் எடுத்து வச்சு அந்த டம்ளரில் வச்சு பெரியவா கிட்ட சொல்லிட்டாராம். அவரை ஓப்பனாக பேசுவார். பெரியவா கிட்ட சொன்னாராம், 2 சொட்டு தான் பெரியவா வச்சுருக்கேன், உங்களுக்கு ஜலமே இல்லை என்கிட்ட, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சாராம். அதுக்கப்புறம் இவர் நினச்சார் போர்வெல் ஒன்று போடலாம். அப்போ பெரியவா இருக்க திருவுருவ படம் இருக்குது, பெரியவா அதுதான் அந்த ஈஸி சேரில் இருக்கா மாதிரி வச்சுன்னு இருக்காரு. அது அவருடைய ஃப்ரெண்டு பாலாஜி, அவருக்கு தெரிஞ்ச செல்வ கணேஷ் அப்படிங்கிறவர் ஒரு இன்ஜினியர் போல இருக்குது, இந்த மாதிரி போர்வெல் போடுறவர். அவர்கிட்ட சொல்லி அவர் ஒருத்தரை கூப்பிட்டார். இப்போ அரவிந்தோட சித்தப்பா ஒருத்தர் கோபாலகிருஷ்ணன், அவரை பட்டு சாஸ்திரிகள்னு சொல்லுவா போல இருக்கு. அவர் சாஸ்திரிகள் போல இருக்குது, ஆனாலும் அவர் இந்த மாதிரி இன்ஜினியரிங்லாம் தெரிஞ்சவர். அவர் திடீர்னு வந்தவர் நான் பண்ணுறேன் அப்படின்னாராம். இப்போ தொந்தரவாக போயிடுது. ஏன்னா ரிலேட்டிவ் ஒருத்தர் நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னும்போது வேற ஒரு ஆள் அங்கே வந்துட்டார். இப்போ அவருக்கு கொடுக்குறதா டவுட் வந்துடுது. இந்த மாதிரி டவுட் வரும்போது பெரியவா தான் தீர்த்து வைக்கணும். அதனால் ஒரு 2 குட்டி இது வெள்ளை பேப்பரில் எடுத்து அவரும் மிஸ்டேக் பண்ணிக்கூடாது. அதனால் அப்போ அந்த டைம் அந்த இவர் பட்டு சாஸ்திரிகள் அந்த கோபாலகிருஷ்ணன் போயிட்டார். அவர்கிட்ட ஒன்று இவர் வாக்கு கொடுக்கல, நான் பண்ணுறேன், நான் டிசைட் பண்ணும்போது சொல்கிறேன்னு அனுப்பிச்சார். இருந்தாலும் ரிலேட்டிவை விட்டால் ரொம்ப பிரச்சனை வந்துடுமே, நீ வேணாம் நான் வேறு ஒரு ஆளை வச்சுருக்கேன் அப்படின்னா கோவம் வந்துடும், அவருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் போன பிறகு இவர் அப்புறம் அடுத்த நாளாக என்னவோ ஒரு பேப்பரில் எஸ் அப்படின்னு போட்டார். எஸ்ஸுன்னா அந்த இவர் வந்தார், பாலாஜி மூலமாக கிடைச்ச இவர் அந்த செல்வ கணேஷ் அப்படிங்கிறதுக்கு எஸ்ன்னு வச்சுட்டார். பட்டு சாஸ்திரிகள் அதான் இவரோட இவர் சித்தப்பா, அவருக்கு பீன்னு வச்சுட்டார். ரெண்டுத்தையும் போட்டு எடுத்தாருன்னா எஸ். ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன குழந்தை சின்ன ஒரு இதை விட்டு பக்கத்து ஒரு குழந்தை இருந்திருக்கு, அதை விட்டு எடுக்க சொல்லியிருக்காரு, எஸ்ன்னு எடுத்துருது. அப்போ எஸ் தான் முடிவு பண்ணிட்டார். அப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சித்தப்பா கிட்ட, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, பெரியவா அவர் அப்படி தான் சொல்லுவார், குழந்தை செலக்ட் பண்ணிட்டுலாம் சொல்ல மாட்டார். அவர் நம்மளை விட ஏகப்பட்டு பக்தி வச்சுன்னு இருக்குவார். பெரியவா வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டாரு, அவரை வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சரின்ட்டார் அவர். எனக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாம். அப்போ அவள் அந்த இதெல்லாம் போர்வெல்லுக்கான தேவையான அந்த எக்யூப்மெண்ட்டோடு கிளம்பி வேலையை ஆரம்பித்தார். வீட்டு பக்கத்தில் 415 அடி 380 அடியெல்லாம் தோண்டி பார்த்துருக்கா. அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. ராதா நகர் அவர் இருக்கிறது, இப்போ எனக்கு ஞாபகம் வருது, மறந்துட்டேன். குரோம்பேட் இப்போது ஃபேமஸான இடம். கிடைக்கல, ஜலமே கிடைக்கல. இவர் வந்தவர் என்ன பண்ணார், ஒரு இடத்த
செலக்ட் பண்ணேன். அதுக்கு கூட இவர் ஒன்று சொன்னார், எனக்கு மறந்து போயிடுது. யாரோ கண்ணு தெரியாது. இப்போ தான் நான் இப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வருது. பெரியவா கொடுத்த அனுகிரகம் தான். அவர் வந்து பக்கத்தில் இருக்கிறவர் வந்தாராம், யாரோ ஒருத்தர். அவர் கண்ணு தெரியாதவர், கொஞ்சம் நல்ல ஞானி அவர். அவர் வந்து ஒரு இடத்த ஒரு 2 இல்ல 3 இடத்த காமிச்சு, அந்த இடத்துல இப்படி கண்ணு தெரியும், 2 கண்ணும் தெரியாது காமிச்சாராம். அந்த இடத்த மார்க் பண்ணிட்டா. அதில் அந்த 2 இடத்த விட இந்த இடம் பெஸ்ட்டு, ஒரு ஈசான மூலையாக இருக்குது அப்படின்னு அவளுக்குள்ளே முடிவு பண்ணிட்டா. அதையும் பெரியவா கிட்ட ஓப்பனாக வந்து சொல்லிட்டார், ஈசான மூலையாக இருக்குது பெரியவா, நான் அங்கேயே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போவுமே இப்போ இதில் கூட பார்த்தா நம்ம ஓரிரிக்கை கூட அந்த ஈசான மூலையில் கிணறு எடுக்க சொல்லி தான் பெரியவாளே சொல்லியிருக்கா. அது இப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. ஆனால் அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டா. பண்ணிட்டு அந்த இடத்துல தோண்டினானா ஒரு 250 அடி வரைக்கும் போயிருக்கா. ஆனால் வரலையோ அப்படின்னு வரலாம் கவலையாக இருக்கார். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கார், இவர் வந்து ஒரு பெரியவாளையே கொண்டு போய் வச்சுட்டு அந்த கிரவுண்டில், அதாவது தோட்டத்தில் எங்கே வந்து தோண்டணுமோ அந்த இடத்துல ஒரு வருண பூஜை, விக்னேஸ்வர பூஜை இதெல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாம் பெரியவா தான்றாரு, வேறு எதுவும் நான் வைக்கல, பெரியவாளை வச்சுட்டு அந்த பூஜை பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு அவளுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அவளை சுமங்கலி பூஜை மாதிரி ஒன்று சின்ன பண்ண அதை கொடுத்துட்டு அதை பண்ணிருக்கா. பண்ணால் 250 அடிக்கும் வரல அப்படின்னு நினச்சா அந்த கான்ட்ராக்டர் சொன்னான்னா, 40 அடியிலேயே ஒரு ஈல்டு வந்துடுது, இருந்தாலும் நான் வந்து தோண்டிகிட்டே 250 அடி வரைக்கும் போனேன், இதோட போகிறோம் அப்படின்னு. நான் 40 அடியில் வந்துடுதுன்னா அப்போ பெரியவா அனுகிரகம் இல்லாமல் வராதே, போர்வெல் பெரியவா ஆச்சே, நல்லா பண்ணியிருக்கார் அவர். அப்போ 40 அடி தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கயத்தில் ஒரு இதை விட்டு கயத்தை ஒரு கல்லை கட்டி அது 40 அடி இருக்கா மாதிரி இந்த பக்கம் பிடிச்சிப்பா. அது டக்குன்னு விட்டோன்னா அது ஓடி விட்டாங்கன்னா அது சவுண்டு மாறி கேட்டு தான் காதை வச்சு கேளுன்னா அந்த கேட்டேன்னா ஆமாம்மா 40 அடி கிட்ட அப்ராக்சிமேட்டாக இருக்குது. அந்த ஆள் சொன்னது உண்மை தான். ஆனால் இப்போ 250 அடி வரைக்கும் தோணியாச்சு. அப்போ வந்து நிறைய தண்ணி இருக்குமே, 40லேருந்து 250 வரைக்கும் அவளுக்கு ரெடியாக இருக்குது தண்ணி. அதனால் அதுக்கப்புறம் நல்லா பெரியவாளை நம்பின்னு இருக்கார், அவ்வளோதான். கோ பூஜை அது இந்த இது தானே, வருண பூஜை பண்ணியிருக்கார், கணபதி பூஜை அது ரெண்டுமே பெரியவாளை வச்சுன்னு தானே பண்ணியிருக்கார், பெரியவா விடமாட்டார். அப்புறம் சுமங்கலி பூஜை எல்லாம் அவருக்கு பிடிச்சது தான், பெரியவாளுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கார். அதனால் பெரியவா தான் அனுகிரகம் பண்ணிட்டார், நல்ல ஜலம் வந்துடுது. அவர் வந்து அவர்கிட்ட பேசினது 40,000 ரூபா மேக்ஸிமம் பேசியிருக்கார் இந்த கான்ட்ராக்ட் செல்வ கணேஷ் கிட்ட. ஆனால் அவர் சொன்னாரா, நான் இந்த அளவுக்குலாம் நான் பண்ணல, என் வேலை ரொம்ப ஈஸியாக எடுத்து எனக்கு லாபத்தோடு நீங்கள் கொடுக்கணுன்னா 19,550 கொடுத்தா போகணுன்னு, அதுவும் கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கார். இப்போ பெரியவா வந்து எவ்வளோ இவருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. இதுவும் கம்மியாக இருக்குது, ஏன்னா இவர் கொஞ்சம் வசதி இல்லாதவர், இவருக்கு அந்த இதுவும் கம்மியாக இருக்குது, அது செலவும் கம்மியாக இருக்குது கொடுத்துருக்காரு. அப்படின்னா பெரியவாங்கிறவர் போர்வெல் பெரியவா அப்படின்னு அவரை கூப்பிடுறாராம். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபெரிய பாதமேச்சரம், மகாபெரிய பாதமேச்சரம்.